மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெட்ரோல் டீசல் கேஸ் இது மீது ஒரு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க, ஒரு புரளியை. அந்த புரளியின் காரணமாக மக்கள் எல்லா பேருமே ஒரே பதட்டமாகி இங்க பெட்ரோல் பல்கை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு பெரிய சிக்கல் உருவாச்சு. ஆனா இப்பவும் கூட மக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெட்ரோல் தட்டுப்பாடோ இல்லாட்டி டீசல் கேஸ் இதுக்கான தட்டுப்பாடு ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு அப்படியான ஒரு லைட்டா ஒரு பதட்டம் ஓடுது. இதெல்லாம் கிளப்பி விட்டவன் வேற எவனும் கிடையாது, செய்தி நிறுவனங்கள் தான். இந்த செய்தி நிறுவனங்கள் ஒரே நாள் எல்லாத்தையும் கிளப்பி விடுறதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. இந்த நிலைமையில நாளைக்கு திமுக இருக்கு இல்லையா, திமுக ஆல்ரெடி காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, கேஸை தூக்கிக்கிட்டு போச்சு யாருக்குமே தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நரேந்திர மோடி. நாளைக்கு எம்கே ஸ்டாலின் திமுக போராட்டத்தில் குதிக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லா தட்டுப்பாடுக்கும் காரணமே நரேந்திர மோடி தான், இந்த கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு மக்கள் மத்தியில் இந்த பதட்டத்தை உருவாக்கி அடுத்த ஒரு 15 20 நாள் மக்களை பதட்டத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அரசியல் நினைக்குது. இது நிதர்சனமான உண்மை. அதற்காக தான் செய்தி நிறுவனங்கள் இந்த பொருளை கிளப்பி விட்டது. அது பெட்ரோல் பல்க் ஓனர்ட்டையோ இல்லாட்டி அது சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திட்டையோ இவங்க விளக்கம் கேட்காம செய்தி நிறுவனங்கள் இதை கிளப்பி விட்டானுங்களே, அதுதான் உங்க பதட்டத்துக்கு காரணம். இப்போ அந்த பதட்டம் உங்க எல்லா பேருக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த நிலைமையில இந்த பதட்டம் அவசியமானதா, இவங்களுடைய போராட்டம் எப்படியானது, அடுத்த 30 40 நாட்கள் இல்லையா, அது எப்படியான காலகட்டம், இதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடு இருக்கு, இதுல மிக முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்ஃப்ல கத்தார்லயும் குவைத்ல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து ஏறக்குறைய 70% எல்பிஜி இந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதை இறக்குமதி பண்றோம். இது தவிர பெட்ரோல் டீசல் இருக்குல்ல, இதுவும் இறக்குமதி பண்றோம். எனவே இப்போதைய நிலைமையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 28 கப்பல்கள் புறப்படும் நிலையில அங்கே தேக்கம் அடைஞ்சிருக்கு. இந்த போருக்கு அப்புறம் 28 கப்பல்கள் ஏறக்குறைய தேக்கம் அடையுது. இந்த கப்பல் எல்லாமே இந்தியாவை நோக்கி வரணும். இதில் எல்பிஜி எது கேஸ் எடுத்துட்டு வரது இருக்குது, ஆயில் எடுத்துட்டு வரது இருக்குது, எது பெட்ரோல் டீசல் எடுத்துட்டு வரது இருக்குது, எல்என்ஜி எடுத்துட்டு வரது இருக்குது. எனவே இந்த மாதிரி வர வேண்டிய 28 கப்பல்கள் இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல்கள் அங்கே நிக்குது. இதுல ஒரே ஒரு கப்பல் மும்பை வந்து அடைஞ்சிருச்சு. அது ஈரானுக்கும் அரபு தேசங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வழி இருக்கு இல்லையா, அந்த வழித்தடத்தை கடந்து தான் வந்திருக்குது. வந்து வெற்றிகரமாக மும்பை அடையுது. இதே மாதிரி இப்ப டிரான்சிஸ்ட்ல 2 கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நகர்ந்துகிட்டு இருக்குது. இந்த நிலைமையில தற்காலிகமாக இந்த புக் பண்றாங்க இல்லையா, அதை ஒரு 20 நாள் 15 நாள் தள்ளி வைக்கிறாங்க. அதாவது கிடைக்காதுன்னு கிடையாது, அதை ஒரு 15 20 நாள் தள்ளி வருது இல்லையா, அந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதை சரியா கையாளுறதுக்காக கையிருப்பு இருக்கு. முக்கியமாக கமர்ஷியல் இருக்குல்ல, அதற்கு தேவையும் இவங்க பூர்த்தி பண்ண தயார். அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை புக்கிங் மட்டும் ஒரு 20 நாள் தள்ளி போகல. இந்த சிக்கல் இருக்கு இல்லையா, இது 28 கப்பல்கள் அங்கே தேக்கம் அடைஞ்சதால் வந்தது. சரியா? இப்போ அடுத்த 30 40 நாட்களுக்கு என்ன சார் ஆகும் இது கேட்குறீங்களா? அதற்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றேன், இந்த ஒவ்வொரு கப்பல் இருக்குல்ல தினமும் போகும். இந்த மும்பை வந்து சொல்லி அந்த கப்பல் திரும்ப ரிட்டர்ன் போயிருச்சு. ஒவ்வொரு நாளும் இப்படி கப்பல் இருக்குல்ல, இந்த கப்பல்களில் ஒரு கப்பல்ல குறைஞ்சபட்சம் ஏற்கனவே 70க்கும் மேற்பட்ட கடல் மாலுமிகள் இருப்பாங்க. அதாவது அந்த கப்பலை இயக்கக்கூடிய நபர்கள், அதுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அவங்களும் போயிருக்காங்க. எனவே 28 கப்பலோட சேர்த்து 800 பேர் இந்தியர்கள் அங்கே மாட்டி தான் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே குடும்பம் இருக்குது, அவங்களையும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். எனவே அதையும் கொஞ்சம் மண்டையில் வச்சுக்கோங்க. இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ என்ன அப்படின்னா, ஈரான் அதோட எல்லை இருக்கே 30 கிலோமீட்டர் தாண்டி நகரணும். அந்த இடத்துல முழு கண்ட்ரோல் ஈரான் தான். ஈரான் அதை தாண்டி போற எந்த ஒரு எண்ணெய் கப்பலுமே போட்டு தாக்க வேண்டாம். அதில் கண்டிப்பாக ஏவுகணை தாக்குதல் நடத்த வேண்டாம். ஆல்ரெடி நடத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனவே இதை கடந்து எந்த ஒரு ஷிப்பும் எந்த ஒரு கப்பலும் நகர தயாரா இல்லை. அதனால தான் இங்கே தேக்கம் அடையுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 கப்பல்கள் நகர்ந்திருக்கு, மற்றதெல்லாம் நகருது இல்லையா. இது எல்லாமே நகர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. யாரு? நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான் சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை வெற்றிகரமாக முடிக்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா இங்க 140 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த போருக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்களுடைய தேவை அன்றாட தேவை இல்லையா, அதை வந்து பூர்த்தி பண்ணி ஆகணும். இதுல எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா எங்களுடைய தேவை இல்லையா, அதை நகர்ந்தாகணும். இது ஒரு பகட்டு. ஆனா இதுல சிக்கல் என்ன தெரியுமா, எந்த இடத்துல அந்த 30 40 கிலோமீட்டர் இல்லையா, 100 கிலோமீட்டர், அதுல பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த 60 கிலோமீட்டர்ல அதுல சுமார் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வரவே முடியும். அந்த இடத்துல இப்ப முழுக்க போர் பதட்டம் இருக்கிறதுனால அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள், அதுக்கப்புறம் ஈரான், இங்க எல்லா இடங்களிலுமே முதலாவது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே டிஜிட்டல் டார்க்னஸ் வந்துடும். அதாவது என்ன அப்படின்னா, எந்த பெரிய அப்டேட்டும் இருக்காது. பொதுவா இது எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டாங்க. கப்பல் நகர்றதுல ஆரம்பிச்சு அங்க இருக்கிற சிக்கல் ஆரம்பிச்சு என்ன சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, வெதர் எப்படி இருக்கும்,
கிளைமேட் எல்லாத்தையுமே அவங்களால அப்டேட் பண்ண முடியும். என்ன சிக்க அந்த கப்பல் வரதுல பாதுகாப்பாக வரதுக்கு தேவையான எல்லா டிஜிட்டல் வசதியும் உண்டு. ஆனால் இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி ஆகணும். இதோட மிக முக்கியமானது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டத்தையும் முழுசாக ஆஃப் பண்ணி ஆகணும். ஏன்னா இது எதுவும் வேலை பார்க்காது. இது ஆஃப் ஆகணும். இது எதுவுமே வேலை பார்க்காது. ஏன்னா ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா, அதாவது எந்த பொசிஷனில் இருக்கு இல்லையா, அதுவும் வேலை பார்க்காது. இதனால லொக்கேஷன் ஃபால்ஸாக காட்டும். அதாவது லொக்கேஷன் தவறாக தான் காட்டும். இது எல்லாத்தையும் இவங்க மேனுவலாக ஓட்டி ஆகணும். ஏன்னா அங்கே ஜாம்பர் இருக்குது. ஜிபிஎஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ண அளவுக்கு அங்கே ஜாம்பர் போட்டு வைப்பாங்க. ஏன்னா அங்கே போர் நடந்துட்டு இருக்குது. அங்கே எந்தெந்த டிஜிட்டல் விஷயங்கள் எதுவும் ஒர்க் ஆகாது. எனவே ஏறக்குறைய அது முழு இருட்டு தான் வச்சுக்கோங்க. இதில் மேனுவலாக எடுத்துகிட்டு வரணும். இந்த வேலையை செய்கிறாங்களே இவங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பும் தொடர்ந்து தொடர்பு இருக்கு இல்லையா, இதை உருவாக்க வேண்டியது மத்திய அரசுடைய தேவை. இதுதான் இங்கே சிக்கலும் உருவாகுது. ஒரு பக்கத்து ஈரான்கிட்ட பேச வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் கப்பலோட பாதுகாப்பு பார்க்க வேண்டியிருக்கு. அது பாதுகாப்பாக அந்த இடத்த கடந்தாகணும். இது புரியுதா? இதோட தான் இந்தியா சரியான தீர்வை நோக்கி நகர்ந்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏறக்குறைய தீர்வை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இது புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. எப்படி ஃப்ளைட்டை பார்க்க முடியுமோ அதே மாதிரி மெரைன் டிராஃபிக் இருக்கு இல்லையா, மெரைன் டிராஃபிக்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போங்க. அதில் இந்த இருக்கா ஈரான், இந்த இருக்கு அபுதாபி, துபாய், கத்தார், இந்த இருக்கா இந்த இடத்துல கிராஸ் போகணும். இந்த இடத்துல போட்டு பாருங்க, 2 பேர் ஒன்று வரும். ஒன்று தேஸ் வைபவ், இன்னொன்று வந்து நந்தா தேவி. இந்த 2 கப்பலும் எங்கே இருக்கும்னா எக்ஸாக்டா ஈரான் இருக்கு இல்லையா, அதாவது ஈரான் இருக்குல்ல, ஈரானுடைய பக்கத்தில் நகர்ந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேற எந்த கப்பலும் நகராது. அந்த இடத்துல ஈரானுடைய கப்பல்கள் நகருது. அங்கேருந்து ஆயில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது பக்கத்தில் 2 கப்பல் நகரும் ஈரான் பக்கத்தில். அது 2மே இந்தியனோடது. உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்து அமெரிக்கா இஸ்ரேலோட உறவு இருக்குது. அமெரிக்காவோட பெரிய ட்ரேடிங் உறவு இருக்குது. இன்னும் கூட ஈரான் ஒன்றும் பகையான நாடு கிடையாது, நட்பு நாடு தான். அவங்களே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்தியாவோட நட்பு தேவை, அவங்க எங்களுடைய நட்பு நாடுன்னு. எனவே இவங்களோட யார் பக்கம் நிற்கிறது யாரோட நிற்காமல் இருக்கிறதுல பிரச்சனை எங்கள் இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு பிரச்சனை 140 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஆயில் வந்தாகணும், அவங்களுக்கு தேவையான கேஸ் வந்தாகணும், அவங்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணி ஆகணும். இது தன்னுடைய பிரச்சனையை தான் பார்க்க முடியும். இதில் உட்காந்து யாருக்கு நிலைப்பாடெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு தயாராக இல்லை. எனவே தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த எந்த உறவையும் கெடுக்கவே இல்லை. அது உறவை உருவாக்குறது இல்லையா. இதற்கு முன்னுக்கு எந்த அரசாங்கம் வச்சுக்குவேன் பெரிய அளவில் தடுமாறி இருக்கும். தடுமாறி என்ன நிலைமைக்கு போயிருக்குன்ற நான் கடைசியாக சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். எனவே ஒரு பக்கம் இவங்க உறவும் கிடல, இன்னொரு பக்கம் ஈரான்கிட்ட பேசுறதும் பிரச்சனையா இல்லை. ஈரான்கிட்ட பேசவும் முடியுது. அதை கடந்து ஷிப்பை கொண்டு வந்து சேர்க்கறது இல்லையா, அதுக்காக முயற்சி நடக்குது. அதற்கு எடுத்துக்காட்டாக தான் 2 சொல்கிறேன். இதில் ஒன்று இருக்குல்ல, எது நந்தா தேவி, இது வந்து எல்பிஜி சிலிண்டர், எது கேஸ் எடுத்துட்டு தான் வருது. இன்னொன்று தேஸ் வைபவ் இருக்குல்ல, இது ஆயில் எடுத்துட்டு வருது. இன்னும் 26 கப்பல் உள்ள நிற்குது. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மும்பைக்கு வந்து சேர்ந்துச்சுல, அது இந்தியாவோட கப்பலே கிடையாது. இந்தியா தன்னுடைய கப்பலையும் பயன்படுத்துகிறாங்க. பிற நாடுகள், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, கத்தார் இவங்க யூஸ் பண்ணுறாங்களே, சவுதி அரேபியா பெரிய அளவில் யூஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அவங்களோட பெரிய பெரிய கேரியர்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஆயிலை கொண்டு வரதுக்கு, கேஸை கொண்டு வரதுக்கு அவங்களுடைய கப்பலை பயன்படுத்துகிறாங்க. அந்த கப்பல்களையும் பயன்படுத்துகிறாங்க. அதில் லிபெரியாவை சேர்ந்த ஒரு கப்பலை தான் நம்ம மும்பைக்கு வந்து சேர்ந்துருன்னு வச்சுக்கோங்க. இதை தவிர இந்தியாட்ட சிவலிங், அதுக்கப்புறம் நந்தா தேவி, நீங்கள் நந்தா தேவி பார்த்தீங்களா, சிவலிங் நகருது. அதை தவிர கஞ்சன் சங்கா, அதுக்கப்புறம் மகரிஷி பரசுராம், இது எல்லாமே கப்பலோட பேர். இது எல்லாமே எல்பிஜியை நகர்த்தி கொண்டு வராங்க. வெறும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் மட்டும்தான். இது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நகர்ந்துடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 20 நாள் தள்ளி போகிறதுக்குள்ள இது கூட எவ்வளோ முறையோ அவ்வளோ வேகமாக முடிச்சிட முடியும் இந்த கப்பல்கள் நகர்ந்துருச்சுன்னா. இது ஒரு பக்கம் கல்ஃபில், அதாவது அங்கே போர் நடக்கக்கூடிய சூழலிருந்து நம்ம கப்பல்கள் ரெகுலராக போயிட்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள். ஒரு தடவை வர்றது மட்டும் கிடையாது, திரும்ப போய் தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்தியாவோட தேவை என்ன இருக்குது, ஒரு நாளைக்கு இந்தியாவோட தேவை ஏறக்குறைய 14 கோடி லிட்டர் பெட்ரோல். 14 கோடி லிட்டர் பெட்ரோல் இருந்தால் தான் இந்தியா நகரும். எனவே இந்த அளவுக்கு பெட்ரோல் தேவை இருக்கு. கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னா ஏறக்குறைய 25 to 35 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு இருக்கு. ஆனால் அதை தீர்த்துட்டு உட்கார்றது கிடையாது. அந்த ரிசர்வ் நம்மகிட்ட இருக்கு. எனவே பெட்ரோல் பங்க்லையோ இல்லை டீசலோ எந்த தட்டுப்பாடும் இப்போது கிடையவே கிடையாது, ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேஸ், அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய கப்பல்கள் சொன்னேன். இந்த கப்பல்கள் மட்டும் கிடையாது, பிற கப்பல்கள் பிரைவேட் இல்லையா, தனியார்ட்ட அவங்கள்ட்ட கப்பல் எடுத்து உள்ள கொண்டு வராங்க. இதுவும் சக்சஸ்ஃபுல்லாக போய்கிருக்குது. இன்னொரு பக்கம் டீசல் பெட்ரோலையும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கேஸை மட்டும் சொல்கிறதுனால நான் கேஸ் சொல்லிட்டேன். டீசல் பெட்ரோலுக்கும் இவ்வளோ கப்பல்கள் அங்கே நிற்கிது. அது சொல்ல 28 கப்பல்கள் எல்லாமே இந்தியாவோடது. இதில் தேஸ் வைபவ், ஹரிமான் இது எல்லாம் அந்த லொக்கேட் ஆகிருக்குது. இது எல்லாம் அன்ஐடென்டிஃபைடாக நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா தன்னோட கப்பல்களை மட்டும் பயன்படுத்தலை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷனு, பாரத் பெட்ரோலியம் இவங்க எல்லாரும் தனித்தனியாக இந்த கல்ஃபில் இல்லையா, இதுல கப்பலை கொண்டு வரதுக்கு மட்டும் கிடையாது,
ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து வாங்கவும் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்து நகர்த்திட்டாங்க. இந்த கப்பல்களும் நடக்குது. ஆனால் இந்த கப்பல்கள் எதுவுமே லைவ்ல வரவே வராது. இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா நீ பார்க்கும்போது எங்க அந்த கப்பலை நகர்வை காணான்னு கேட்பானுங்க. அந்த கப்பல் எதுவுமே தெரியாது. அது எல்லாமே சேடா ஃபிளீட்ல இருக்கும். அதாவது கண்காணிப்புக்கு வெளியே இருக்கும். இது எந்த நாடுகள் வாங்குன்றதை ரஷ்யா சொல்ல விரும்பல. அதை எந்த நாடுகளுக்கு தெரிவிக்கவும் விரும்பல. எனவே அது எதுவுமே முழு பார்வைக்கு வராது. ஆனா ஏறக்குறைய 6 மில்லியன் பேரல் அளவிற்கான ஆயில் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நகர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாரத் பெட்ரோலியம் நகர்த்துறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்காலே அவங்க நடத்துறாங்க. இதுல கச்சா எண்ணெய் மட்டும் வாங்கி சுத்திகரிக்கணும். நீ வெனிசுலால இருந்து வச்சுக்கவேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, உலகத்திலே பெருசு, வச்சு கச்சா எண்ணெய் எந்த அளவுக்கு வேணா பிழிஞ்சு எடுக்க முடியும். எனவே அதுக்கு நம்மகிட்ட போதுமான கட்டமைப்பு இருக்குது. அவனும் ஃபுல்லா இறங்கி வேலை பார்த்துருக்கான்னு வச்சுக்கவேன். எனவே அரசு இயங்குது, ஒரு பக்கம் தனியார் எல்லா பக்கமும் இயக்கத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஆனா இதையெல்லாம் இவங்களுக்கு தெரியுமோ தெரியாது ரெண்டாவது விஷயம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பெட்ரோல் தேவை கூட எம்.கே. ஸ்டாலினுக்கு தெரியாது. சும்மா இப்போதைக்கு மக்களை தூண்டி விடுவோம், போராட்டத்தை தூண்டி. எவ்வளவு பிரச்சனை நான் சொன்னேன், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நான் உங்களை சொல்றதுக்காக குறைச்சு சொல்றேன். ஒவ்வொன்றும் 1008 பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையும் தீர்வு கண்டு சொல்யூஷன், அதாவது தீர்வை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இன்னைக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. எந்த தட்டுப்பாடும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா மக்களுக்கு தட்டுப்பாடு செயற்கையா உருவாக்கி பதட்டத்தை உருவாக்கும்ன்றது இந்த 2 பேரோட எண்ணம். முக்கியமாக ஸ்டாலின் இருக்காரு பாருங்க, எலெக்ஷன் வருது, மக்களை எப்படியா தூண்டி விடணுமே, நம்மகிட்ட இருந்து அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு வச்சுக்கவே. மத்திய அரசே அப்படின்றாப்ல, நீ துபாய் அடிக்கடி போயிட்டு வரைய, எங்க பேசு பார்ப்போம் ஒரு சேக்க கூப்பிட்டு. துபாய் போறதே உங்க பணத்தெல்லாம் கொண்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இதெல்லாம் போறீங்க. எங்க ஒரு 2 கப்பலை வர வச்சு பேசிருங்க பார்ப்போம். வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப நீங்க சும்மா இருந்தாலே போதும், ஊர் மக்களை தூண்டி விடாம இருந்தாலே போதும். இங்க பேசுறவன் எவனா ஒருத்தன் தயவு செய்து சொல்லுங்க, பாகிஸ்தான்ல 55 ரூபா விலை ஏற்றிட்டாங்க பெட்ரோல் டீசலுக்கு. இந்த படி ஸ்ரீலங்காவில் 25 ரூபா விலை ஏற்றிட்டாங்க. சுற்றி இருக்க எல்லா நாட்டிலும் ஏற்றுறாங்களே, சுற்றி இருக்க நாடை விடுங்க, அதில் ஏழை நாடுகள் சின்ன நாடுகள் தெரிவிங்க. G20 உலகத்திலேயே பொருளாதாரத்தில் மிக வலுவாக இருக்கக்கூடிய 20 நாடுகளில் இந்தியாவும் சவுதி அரேபியா மட்டும்தான் விலையை ஏற்றலை. மற்ற எல்லா நாடும் ஏற்றிருச்சு. அமெரிக்காவில் ஆரம்பிச்சு, பிரான்ஸில் ஆரம்பிச்சு, பிரிட்டிஷ் வரைக்கும் எல்லாரும் ஏற்றிட்டாங்க. ஏன்னா கச்சாயினுடைய விலை ஏறிச்சுன்னா அங்கே பெட்ரோலோட விலை ஏறும். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லையே. கடந்த 700 நாளைக்கு மேலே பெட்ரோல் டீசல் விலை மாறவே இல்லையே. இவ்வளோ பெரிய சிக்கல்லையும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ பாராட்டணுமா இல்லையா? இவ்வளோ முயற்சிகள் எடுத்து எந்த நாடுமே ஈரான்கிட்ட பேசி அவங்களுடைய கப்பலை, அவங்க கப்பல் மட்டும் கிடையாது, அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய பெட்ரோல் டீசல் எடுத்துகிட்டு வரக்கூடிய எல்லா கப்பலையும் பாதுகாக்கின்றது தான் இந்தியாவோட எண்ணம். இப்போதைக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கப்பலை முழுமையாக நாங்கள் பாதுகாப்பாக அனுப்புகிறோன்றாங்க. அதாவது இந்திய கொடி இருக்கக்கூடிய எந்த ஒரு கப்பலும் பாதுகாப்பாக நகரும். ஆனால் இந்தியாவுக்கு தேவை இந்திய கொடி மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு எடுத்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே பாதுகாப்பாக வரும்ன்றதான். எனவே அதுக்கான தீர்வை நோக்கி தீவிரப்படுத்துறாங்க. இந்த வேலையை எந்த நாடு செஞ்சிச்சு நான் கேட்குறேன்? எந்த நாடு இவ்வளோ பெரிய போர் சூழல்ல அவ்வளோ ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது போட்டு தாக்குறானுங்க? அமெரிக்காவோட கப்பலே போட்டானுங்க. எது? ஈராக் பக்கத்தில் வச்சு எண்ணெய் எடுத்துட்டு போனா அமெரிக்க கப்பல் காலி. ஆனால் இந்தியா எடுத்துட்டு வர்றதுக்கு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துதா இல்லையா? இதை ஆரம்பிச்சதே இந்தியா தான். இதை நடத்த முடியும்னு காமிச்சதே இந்தியா தான். அப்போ அந்த அரசை பாராட்டணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை வச்சு எப்படி குளிர்கால எம்.கே. ஸ்டாலின் நினைச்சார்னா இந்த ஆள மனுஷனா நான் கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக செயற்கையாக உருவாக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழல் இருக்கு இல்லையா, இது எல்லாமே செயற்கையானது, ரூமரை கிளப்புறானுங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது உங்களை எல்லாத்தையும் எந்த பக்கம் திசை திருப்பணும். இவங்க ஆட்சி ஏற்கனவே கேவலத்திலையும் கேவலமா இருக்குது. அந்த ஆட்சியுடைய எல்லா அவலங்களையும் திருப்புறதுக்கு பெட்ரோல் டீசல் போச்சு, கேஸ் இல்லாம போச்சுன்னு கிளப்புவாங்க. இந்த எதையும் நம்பாதீங்க. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. மனசுல இதையும் நினைச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய போர் சூழல்ல ஒவ்வொரு கப்பல்லையும் 100லேருந்து 200 மாலுமிகள் நம்முடைய நாட்டை சேர்ந்த நபர்கள் இருக்காங்க. அவங்கள பாதுகாப்பாக கூட்டி வரதுக்கு நேவி போகுது. எனவே அவங்களோட உயிரை யோசிங்க. இங்க கொண்டு வரதுக்கு முழு உயிரை பணையம் வச்சு பெட்ரோல் டீசல் எடுத்துட்டு வரான், கேஸை எடுத்துட்டு வரானுங்க. எனவே மொத்த சிஸ்டம் வேலை பார்க்குது. அதை புரிஞ்சு நாமளும் கொஞ்சம் அதற்கு தகுந்தாமல் நடந்துக்கணும். அதான் பக்குவமாக நடந்துக்கணும்னு அர்த்தம். எனவே போர் சூழல் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது தான் நமக்கு அழகு. ஆனால் அதை தூண்டி வர திமுக இருக்கு பாருங்க, இந்த கும்பல் பின்னாடி மட்டும் போனீங்க, உங்க நிம்மதி இல்லாமல் வச்சிருந்து அதுல இருந்து இப்படி ஓட்டை வாங்குறது. இது நல்லாவே தெரியும். எலெக்ஷன் வருது, எச்சரிக்கையாது.